सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ते स्मरन्ति अतितरां प्रियमेशमर्त्यं ये चान्वदः सुतः सुहृद्गृहवित्तदाराः ये त्वब्जनाभभवदीयपदारविन्दसौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः तिर्यङ्नगद्विजसरीसृपदेवदैत्यमर्त्यादिभिः परिचितं सदसद्विशेषं रूपं स्थविष्ठम् अज ते महदादि अनेकं न अतः परं परमवेद्मि न यत्र वादः कल्पान्त एतद् अखिलं जठरेण गृह्णन् शेते पुमान् स्वदृग् अनन्तसखस्तदङ्के यन्नाभिसिन्धुरुह काञ्चन लोकपद्मगर्भे द्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै। ध्रुवन् பகவானை பார்த்த மாத்திரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாத, அதுக்கப்புறம் ஒரு பகவான் வந்து அவனை பார்த்து அப்படியே தொடர்றார் இல்லையா, தொட்ட மாத்திரத்தில் அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த பேசின வார்த்தைகள் தான் வந்து ஆரம்பிக்கிறச்சேயே தான் பேசுகிற வார்த்தையே பகவான் கொடுத்த அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே ரொம்ப அழகு தான். அந்த இடத்துல யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம்னு சொல்லி எனக்கு உள்ளே தூங்கின்னு இருக்கிற இந்த வார்த்தையை எழுப்பி விடுறதே நீ தான். ஏன்னா அகில சக்தி தரகாத்வம், எனக்கு கை காலு நமஸ்காரம் பண்ணுறது பிரணதோஸ்மின்னு சொல்கிறச்சேயே அந்த கையை கூப்ப வைக்கிற உள்ள சக்தியே நீதானே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஏகஹாத்வம், நீ ஒரே பகவான். இந்த ஆத்மசக்தியாக மாயையை கையில் கொண்டு ஒரு குணம், ஏராளமான குணங்களை கொண்ட இந்த மாயையை வைத்து எல்லாத்தையும் சிருஷ்டி செய்து அதுக்குள்ளே வேற நீ வந்து பலவிதமாக நீ தோன்றுகிறாய். நீ கொடுத்த ஞானத்தினால இந்த உலகத்தில் இருக்க விஷயத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நீ கொடுத்த ஞானத்தினால தான் பிரம்மாவே புரிஞ்சுட்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாருங்கிறான். ஸோ துவத்தத்தையா வயுனையா இதம் அச்சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்த இவன்னர், தூங்கிண்டு எழுந்துக்கிறவன் போல வந்து பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். இப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியை நான் வந்து மறப்பேனா? தவவாத மூலம் விஸ்மரியேத, மறக்க முடியுமா? இதெல்லாம் மறந்துட்டு இருக்கானேன்னு எதையோ கேட்குறா. ஆபவர்க்கிய சரண்யம், மோட்சத்தை வந்து அடையணுங்கிறதுக்காக கேட்கும் பொழுது என்னத்தையோ கேட்குறாளே, உத்கிருஷ்டம் பதம் வேணும், அப்பா மடியில் உட்காரணும், இதுக்காகலாம் வரோன்னு நினச்சிக்காத. அப்படிப்பட்டவாள்லாம் வந்து உன்னுடைய மாயையினாலேயே வஞ்சிக்கப்பட்டவர்கள்னு சொன்னார். எந்த ஒரு சந்தோஷம் உன்னுடைய பதாரவிந்தத்தை தியானம் பண்ணுறதுனால கிடைக்குமோ, பிரம்ம தியானத்தினால கூட அது கிடைக்காது அப்படிங்கிறார். அதனால் தே ஸ்மரந்தி அதிதராம் பிரியம் மர்த்தியம், யார் யாரெல்லாம் இந்த இந்த பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காங்கிற உன்னுடைய திருவடியிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்களோட ஒரு சத்சங்கத்தை வச்சுக்கிறா பாருங்கோ. ஏன்னா சத்சங்கத்தினுடைய மகாத்மியத்தை தான் இங்கே துருவஸ்துதியிலேயே இருக்குது. தன்னால் முடியலை, தன்னுடைய புத்தியோ வந்து விமுஷ்டமதியாக இருக்குது, மாயையினால் மறைக்கப்பட்ட புத்தியாக இருக்குது. அதனால் இங்கே வந்து சத்சங்கத்தியை பிடிச்சுட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த சத்சங்கத்தியினால் மற்ற விஷயங்கள் எதுவுமே நினைவில் இருக்காது, அப்படியே பகவத் தியானத்தில் ஓடின்னு இருக்கும். அதுதான் சொல்கிறேன், உன்னுடைய விராட் ரூபமாக தான் நான் பார்க்குறேன், விராட் ரூபத்தை தாண்டி ஒரு ரூபம் இருக்கே ந வேத்மிங்கிற அந்த விராட் ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற. தெரியக்கு ஒரு பறவையாக இருக்கட்டும், பசுபக்ஷியாக இருக்கட்டும், ஊர்வனையாக இருக்கட்டும், தேவர்கள், தைத்தியர்கள், மனுஷியர்கள் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய இந்த விராட் ரூபம் ஸ்தூல ரூபத்தை நான் பார்க்குறேன். ஸ்தவிஷ்டம் ரூபம் அதப்பரம், இதை தாண்டி ஒரு ரூபம் எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே வாக்குகள் செல்லாது. எத்திர வாதகா ந கச்சதி, அந்த ரூபம் எனக்கு தெரியல. எந்த நாபி கமலத்தில் இந்த உலகத்தினுடைய ஒரு ஒரு கேப்சியூல் ஃபார்மேட், ஒரு பீஜம் அங்கே இருக்கோ, அந்த பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய பகவானை பற்றி வர்ணிச்சார் 14வது ஸ்லோகத்தில். கல்பாந்தே ஏதது அகிலம் ஜட்டரே கிருண்ணன்னு, இவ்வுலகம் முழுக்க தன்னிடத்தில் வந்து தன்னுடைய வயத்தில் அப்படியே ஒடுக்கிண்டு ஸ்வத்ருக்கு தானே தன்னை பிரகாசித்து கொண்டு
அனந்த சகா சேஷநாகம் மாத்திரம் அவருக்கு வந்து சகாவாக இருந்துட்டு அந்த படுக்கையில் அப்படி அந்த பிரளய ஜலத்தில் அவர் வந்து படுத்துன்னு இருக்கார். மார்க்கண்டேயர் பார்த்த ஒரு காட்சி அது. அவருடைய நாபி இதில் வந்து நாபி கமலத்தில் பிரம்மா இருந்துட்டு இவ்வுலகத்தை சிருஷ்டி பண்ணார். அந்த பகவதே பிரணதா அஸ்மி, அந்த பகவானுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். இன்டலெக்சுவலாக சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், அதை வந்து இங்கே சொல்கிறார். त्वं नित्य मुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थः आदिपुरुषः भगवान् स्त्रियधीशः यद्बुद्धि अवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितौ अधिमकः व्यतिरिक्तः आस्से. அதில் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியினுடைய அவதாரிக்கையை பார்ப்போம். நனு மமாபி ஸ்வாபாதி அவஸ்தாமத்வே கோ ஜீவாத் விசேஷः இத்யதः. படுத்துன்னு இருக்கார் அனந்த சகா, அவனுடைய அங்கே பர்யங்கே சேஷசாயியா அந்த சேஷனுங்கிற படுக்கையில் படுத்துட்டு இருக்காருங்கிறோம். நானும் தானே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிறார். சரி, நமக்கு வர மாதிரி கேள்வி தான் ஸ்ரீதர சுவாமியும் அந்த கேள்வியை எழுப்பிண்டு அவர் வந்து பதில் சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறார் இந்த ஸ்துதிக்கு. நானும் மமாபி ஸ்வாபாதி அவஸ்தாவத்வே, எனக்கும் இந்த மாதிரி தூக்கம் கிக்கம் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, பகவான் வந்து பண்ணுற மாதிரி, அவன் விளையாடுற மாதிரி, அவன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சு நைட்டு படுத்துக்கிற மாதிரி நமக்கும் நித்திய கல்பம்னு பேர். இது நமக்கு நித்திய பிரளயம்ங்கிறது தினம் தினம் தூங்கி எழுந்துக்கிறோமோ இல்லையோ. 5 விதமான பிரளயத்தில் இது ஒரு பிரளயம். தினம் தினம் நம்மளுடைய ஸ்தூல உலகம் சூக்ஷ்ம உலகம் எல்லாம் போய் அந்த பைக்குள்ளே உட்காந்துன்றது, அது போய் சுஷுப்திங்கிற ஒரு நிலைமையில போய் உட்காந்துடுறது, அதுவும் ஒரு பிரளயம்தான். திருப்பியும் வந்து நமக்கு கார்த்தால எழுந்துக்கரிச்சே ஒரு அவேக்கனிங் ஜாகிரத அவஸ்தை ஏற்படுறது. அதனால் நித்திய பிரளயம்ங்கிறது எனக்கும் தான் இருக்கோ இல்லையோ. அப்போ இந்த ஜீவனை காட்டிலும் ஈஸ்வரன் எப்படி வித்தியாசப்படுறார்? துவம் வியதிரிக்தா ஆசேங்கிறார். நீ வந்து ஜீவனை காட்டிலும் வியதிரிக்தமாக ஜீவ விலக்ஷணா ஏவ ஆசே திஷ்டதி, நீ இருக்கிறாய். எப்படி நீ வந்து ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறாய்னா, ஒவ்வொன்றும் இப்போ வந்து நம்ம கீழே வியாக்கியானத்தை படிச்சுட்டே தான் வரணும் இந்த இடத்துல. ஏன்னா நித்திய முக்த பரிசுத்த விபுத்த எல்லாம் சொல்லிகிட்டே வரலாம். ஆனால் நித்திய முக்தகாங்கும் பொழுது ஜீவன் நித்திய முக்தன் இல்லை. அந்த கம்பேரிசனுக்காக தானே இது. வியதிரிக்தா ஆசேன்னு சொல்லி முடிக்கிறச்சு. ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனாக ஈஸ்வரன் இருக்கான். எந்த விதத்தில் there is a difference between ஜீவன் அண்ட் ஈஸ்வரன், அதை சொல்லணுமோ இல்லையோ. அதுக்கு தான் முன்னாடி இருக்கக்கூடிய 3 லைனும் நமக்கு இப்போது உபயோகப்படுறது. அப்போ துவம் தூ நித்திய முக்தா, எப்பொழுதும் முக்தனாக இருக்கிறாய். ஏன்னா மாயா சம்பந்தம்ங்கிறது வந்து அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான். அது இட்ஸ் நாட் மாயையினுடைய சம்பந்தத்தினால அவருக்கு வந்து கர்மா ஏற்படுறதில்லை. அந்த மாயையினால் வந்து செயல்படும் பொழுது ஒவ்வொரு செயல்லேருந்து அக்ரூ ஆகிறது கிடையாது அவருக்கு. ஏன்னா தான் ஈஸ்வரன், இது மாயா தான் செய்யறது ஒரு பிரமம், ஒரு இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவர் பண்ணுறார். அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அவருக்கு. ஆகையினால நித்திய முக்தகா எவர் லிபரேட்டடுங்கிறோம். அவருக்கு வந்து பந்தம்ங்கிறது கிடையாது. வேறஸ் ஜீவனுக்கு துவத் பிரசாதாத்து முச்சியதேங்கிற பகவத் பிரசாதத்தினால தான் அவனுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்க போகிறது இல்லையா. அது வரைக்கும் வந்து ஜீவனுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்க போகிறதில்ல, சித்திக்காது. பகவானுடைய ஒரு பிரசாதம் ஏற்பட்ட உடனே அந்த பிரசாதத்தினால அவனுக்கு வந்து அவனுடைய ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்திலேருந்து விடுபட்டு அவன் வந்து முக்தனாக இருப்பான். அதனால் துவம் தூ நித்திய முக்தா. ஸோ வித்தியாசம் 1. அடுத்தது பரிசுத்தன்னு போடுறார் 2வது வேர்டு. அதுக்கு துவம் பரிசுத்தா சத்து மலினஹான்னு விடுறார். இங்கே வந்து மலினஹா சுத்தஹாங்கிறது என்னன்னா, சுத்தஸ்வரூபமாக மாயா சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அங்கே மலினஹாங்கும் பொழுது 3 விதமான மலங்கள் சொல்கிறோம். கர்ம மலம், ஆணவ மலம், இந்த வித்யா அவித்யா மாயாமலம். அதனால் இந்த 3 மலங்களும் கொண்டவன், அது அவித்யினால் மோகிக்கப்பட்டு he is bound by all of these things. ஏன்னா மாயையினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால மலினனாக இருக்கான். அவனுக்கு வந்து சுத்தத்துவம்ங்கிறது கிடையாது. ஸோ இங்கே தூய்மையாக இருக்கக்கூடியவர் பகவான். அப்போ பரிசுத்தா சஹா, இங்கே தூய்மையற்றவன் ஜீவன். மாயைங்கிற ஒரு அஜ்ஞானம், தூலா வித்யாங்கிற ஒரு மலினத்துவம் அவனுக்கு இருக்கு.
அடுத்தது விபுத்தா. இப்போ இது தெரிஞ்சுடுத்துனா பிரச்சனை இல்லையோ அப்படின்னா என்ன தெரிஞ்ச என்ன, அவர் தான் எப்பொழுதுமே ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். நமக்கு அஜ்ஞானத்தினால நான் அறிகிறேன்னு சொல்கிறச்சேயே அங்கே போயிடுறதே, அஜ்ஞானத்தோடு தானே நம்ம பேசுகிறோம். அதனால தான் மௌன வியாக்கியா, எது சொன்னதுனால நமக்கு மௌனம் உண்டாகுமோ அந்த விதமான ஒரு வியாக்கியானமாக இருக்கணும். அப்போது ஒரு எப்பொழுதுமே நமக்கு அந்த அஜ்ஞானம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அஜ்ஞானம் விலகணும்னா முக்தி அடையணும். அப்போ பேச்சு அடங்கிடும். அந்த பேச்சு அடங்கி மௌன நிலையில தான் தாய்மானவர் சொல்வார் மௌன குருவேம்பர். மௌன குருங்கிறது, குருன்னா உபதேசம் செய்யறார். எந்த உபதேசத்தினால நமக்கு மௌனம் சித்திக்குமோ அவர் தான் மௌன குரு. அதுக்குன்னுட்டு வெறும்னா குவைட்டாக இருக்கிறதுங்கிறது பாயிண்ட் இல்லை. எந்தெந்த ஒரு சிஷ்யனுக்கு எப்படி சொன்னால் அவன் மௌன நிலைக்கு அவன் போக முடியுமோ அப்படி அவர் அட்வைஸ் பண்ணுறவருங்கிறதுனால தான் மௌன குருன்னு சொல்கிறார். ஆனால் குரு விபுத்தா, ஞானத்திலேயே தளச்சு நிற்கக்கூடியவர். வேற ஜீவன் அக்ஞா, அவனுக்கு அஜ்ஞானத்தோட போர்வை அவனை போத்தின்னு இருக்கு. அடுத்தது ஆத்மாங்கிறார். துவம் ஆத்மா சது ஜடகான்னு விடுறார். ஜீவன் ஜடங்கிறச்சு இதை பிம்ப பிரதிபிம்பவாதத்தில் எடுத்துக்கணும். இப்போ அவச்சேதகவாதம் எடுத்துட்டோம்னா அவச்சேதகத்தில் என்ன ஆகுது? there are two different concepts of looking at ஜீவன் அண்ட் ஈஸ்வரன். ஒரு பெரிய ஆகாசத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஆகாசம்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசம். அதை நம்ம ஒரு வால்ஸை போட்டு கன்ஃபைன் பண்ணிட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆகாசம்ங்கிறோம், கிரக ஆகாசம்ங்கிறோம். அதே ஒரு பானையை வைக்கிறோம், அந்த இல்லை இப்படி என் கையை இப்படி கூப்பி வைக்கிறேன், என் கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹஸ்த ஆகாசம்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் த சேம், பட் இந்த உபாதியினால யூ ஆர் கிவிங் இட் அ நாமன்கிளேச்சர். இதுதான் ஜீவன். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி கன்ஃபைன்டு பை ஒரு சரீரத்தினால கன்ஃபைன் பண்ணப்பட்ட அந்த ஜீவனுக்கு தனி ஐடென்டிட்டின்னு விடுறோம். பிகாஸ் ஆஃப் தி அந்த கன்ஃபைனிங் பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பிகாஸ் ஆஃப் தோஸ் கன்ஃபைனிங் பவுண்ட்ரிஸ் நம்ம அந்த ஜீவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். இதுக்கு அவச்சேதகம்ங்கிறோம், பிரித்து நம்ம போடுறதுங்கிறது. இதே பிரதிபிம்பம் எடுத்துக்கும் பொழுது அகெயின் அந்த ஜீவனுங்கிற கான்செப்டே உங்களுக்கு ஜடம் தானே. அவச்சேதகவாதமாக இருக்கட்டும், பிரதிபிம்பவாதத்துலேயும் அதே தான். பிரதிபிம்பம் எடுக்கும்பொழுது சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 10 பாத்திரம் வைக்கிறோம், 10 பாத்திரத்தில் ஜலம் வைக்கிறோம். ஒவ்வொரு ஜலம் ஒவ்வொரு கலரில் வைக்கிறேன். ஒரு ஜலம் ஒன்றுமே இல்லை, அப்படியே கிளியராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் சூரியன் பிரகாசமாக இருந்தால் கூட இட் இஸ் நாட் ஆஸ் பிரைட் ஆஸ் த ஒன் ஆன் த ஸ்கை. ஸோ உங்களுக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ மியர் ரிஃப்ளெக்ஷன். அது ஒரு ஜடத்தில் கன்ஃபைன் ஆகப்பட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், பிரதிபிம்பம் தான் அது. அதனால் ஆத்மான்னு சொன்னோம்னா அந்த பிரம்ம ஏக ஏவன்னு சொல்லணும். சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம. அதுதான் நம்ம ஒரே சிங்கிள் ஆத்மான்னு சொல்கிறது, விச் இஸ் இங்கே நமக்கு விஷ்ணு அப்படின்னு சொல்கிறார் துருவன். வேறஸ் மற்றதெல்லாம் எப்படி எடுத்துட்டோம்னா இந்த கலர்டு வாட்டரில் இருக்கக்கூடிய சூரியன் தெரியவே தெரிய போகிறதில்ல. அப்போ ஜடம் தானே அந்த இடத்துல. அதுக்கு ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது விதவுட் தி ஆத்மா. தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி இல்லையா? அந்த பரம்பொருளுடைய ஒரு பிரகாசத்தினால தானே இதெல்லாம் இருக்குது. அந்த சூரியனை மறைஞ்சுடுத்துன்னா இதெல்லாம் பிரகாசிக்குமோ இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய சூரியன்கள்லாம்? அப்போ அதுதானே உண்மையான வஸ்துவாக சொல்லணும், அந்த ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் தானே. அதே போல் இங்கே ஆத்மா ஜடகான ஈஸ்வரன் ஜீவனுங்கிறத எடுத்துக்கணும். பிரம்மஸ்வரூபம்தான் ஒரே ஆத்மா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸுங்கிறதுனால இதெல்லாம் ஜடமாக இருக்குது. அவன்தான் சத்தியபொருள். அடுத்தது துவம் கூட்டஸ்தா சது விகாரி. கூட்டஸ்தகானா ஒரு பாதி வெட்டின்னு இருக்கோம், ஒரு வுட் இருக்குது. அந்த வுட்டில் நடுவில் ஒரு வெட்ஜ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது சேர்ந்துன்றக்கூடாது. இந்த பெரிய லாகெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டுறவன் குட்டி குட்டியாக வெட்டின்னு இருக்கிறவன் பாதியில் வெட்டிட்டு சாப்பிட போனோம்னா அதுக்கு நடுவில் ஒரு 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 ப்ளக் மாதிரி ஒன்று வைப்பான். அதுக்கு கூட்டன்னு பேர். அது அசையவே அசையாது. இவன் கட் பண்ண ஆரம்பித்தோ இல்லை அதை பிடுங்கினாதான் அது வெளில வர முடியும். அந்த மாதிரி ஒரு பிடிச்ச புளி மாதிரிங்கிறோம் இல்லையா, அவிகாரின்னு அர்த்தம், மாறுதல் அடையாமல் இருக்கக்கூடியதுன்னு. ஸோ கூட்டஸ்தா எப்படி ஆப்பு, அதே தான். ஆமாம்,
அந்த ஆப்பு மாதிரி தான் அது. அந்த வெட்ஜுங்கிறோம் இல்லை ஆப்புன்னு சொல்கிறோம் தமிழில், அது வந்து கூட்டன்னு பேர். அந்த அது போல இருக்கக்கூடியது தான் ஆத்மஸ்வரூபம். அசையாது, நகராது, அதனால விகாரம் அடையாது. அசைதல் இல்லாமல் இருக்கும் பொழுது நிஷ்கிரியத்துவம் கான்ட்ரிபியூட்ஸ் டு நிர்விகாரத்துவம். அசைஞ்சா உங்களுக்கு தேர் இஸ் எ சேஞ்ச் இன் ஸ்டேட். அப்போது சேஞ்ச் உடையதாக இருக்குது, விகார சகிதம்னு சொல்லுவோம். நம்ம வந்து நமக்கு மாறுதல் ஆயிண்டே இருக்குது. இது எவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னா, அஸ்தி வர்த்ததே, அதுக்கப்புறம் பிரகாசத்தை, அஸ்தி பிரகாசத்தை, பாசத்தே வர்த்ததே, அபக்ஷீயத்தே, பரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி அப்படிங்கிறோம். இப்படி ஷட் பாவ விகாரங்கள் ஒரு சரீரத்துக்கு சொல்கிற மாதிரி ஆத்மாவுக்கு சொல்ல முடியாது. அது கூட்டஸ்த நித்தியம் என விகாரங்கிறது கிடையாது. வளர்றது, அழியறது, நாசமடைகிறது, இந்த மாதிரி விகாரங்கள் அவைக்கு கிடையாது. ஆதி புருஷா துவம் ஆதி புருஷா சஹா தூ ஆதிமான். ஜீவன் எப்படி ஆதிமான், ஆதியை கொண்டவனாக இருக்கான். அதாவது he has a beginning. எப்பயோ ஒரு தடவை ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எடுத்துட்டா கூட பிரம்மன்னுங்கிறது ஒரு பொருள் இருக்கும்பொழுது அதுதான் எப்பொழுதுமே இருந்துருந்த ஒரு அல்டிமேட் ட்ரூத்துங்கிறோம். எந்த சமயத்தில் ஹீ டிசைட்ஸ் டு டேக் ஆன் காலம்ங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கும் பொழுதும், மாயாங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கும் பொழுது தான் ஜீவனுங்கிற கான்செப்ட் வரதோ இல்லையோ. சூரியன் இருக்கிற வரைக்கும் ஒரே சூரியன் தான் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கார். ஏகம் ஜோதிகி இருந்துட்டே தான் இருக்கார். நம்ம எப்போ ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறோமோ, இதோ 2 சூரியன் இருக்கே அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பாத்திரம்ங்கிற உபாதி வரும்பொழுது தான் உங்களுக்கு 2வது சூரியன் பிறக்கிறான். ஆனால் அப்போ 2வது சூரியனுக்கு ஆதி இருக்கே தவிர ஆகாசத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஆதி இல்லையே. நமக்கு நினைவு தெரிஞ்சத்துலேருந்து சூரியன் இருந்துட்டு இருக்கானோ இல்லையோ, ராத்திரி நேரத்துலையும் ஏதோ ஒரு பகுதியில் இவ்வுலகத்தில் இருந்துன்றதானே இருக்கான். நித்தியமாக அவன் வந்து பிரகாசிச்சுட்டு தானே இருக்கான். நம்மளை பொறுத்தவரையில் ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ் வி திங்க் சூரியன் வந்து ஆதி புருஷகான்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய முதன்மையாக இருந்த பரம்பொருள். அது எந்த சமயத்தில் நம்ம இந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறோமோ அந்த சமயத்திலேருந்து இந்த ரிஃப்ளெக்டட் சூரியனுக்கு ஒரு பிகினிங் இருக்குது. அதனால் இந்த ரிஃப்ளெக்டட் ஜீவனுக்கு ஆதிமான் ஒரு ஜன்மா அல்லது இந்த கர்மாங்கிறது வந்து ஒட்டும் பொழுது அவன் ஆதி அவனுக்கு ஒரு பிகினிங்கிறது வந்துடுறது. அடுத்தது பகவான். பகவானுங்கிறச்சே சது பகஹீனஹா தொந்து பகவானுங்கிற ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய ஞானஸ்ய வைராக்கியஸ்ய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் பகவான் இது உச்சத்தை. அவருக்கு வந்து பகங்கிறது 6 விதமான விஷயங்கள். அந்த விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து 6 குணங்களை சொல்கிறோம், ஐஸ்வர்ய குணங்களை சொல்கிறோம். அந்த ஐஸ்வர்ய குணங்கள் என்னென்னா ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீஹி, ஞானம், வைராக்கியம். இதுதான் ஷண்ணாம் பக இது ஈரணா. இந்த 6 விஷயங்கள் கொண்டவர் பகஹா அஸ்ய அஸ்தி இது பகவான். இந்த 6 குணங்கள் நம்மள்கிட்ட இல்லை, ஜீவன்கள்கிட்ட இல்லை. வீரியம், யசஸ், புகழ்லாம் சில பேருக்கு இருக்கே, செல்வம் சில பேருக்கு இருக்கே, ஞானம் சில பேருக்கு இருக்கே, வைராக்கியம் சில பேருக்கு, அவருக்கு 6மே இருந்துட்டே இருக்குது. அதுதான் பாயிண்ட்டு. இப்போ நமக்கு ஒன்று அதுலேயும் கொஞ்சம் ஞானம் இருக்குன்னு சொன்னால் கூட சர்வஜத்துவம்ங்கிறது எல்லார்ட்டையும் இல்லையே. ஐ மே ஹேவ் த நாலேஜ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங், இதுலேயே எனக்கு சம்பூர்ண நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு வேணால் இன்றைக்கி நான் அர்த்தம் சொல்கிறேன், ஓரளவுக்கு ஏதோ ஞானம் இருக்குன்னு சொல்லிக்கலாம், அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தையே அர்த்தம் பண்ணுவா. அந்த அர்த்தம் எனக்கு தெரியாது, அந்த ஞானம் எனக்கு இல்லையே. அப்போ ஜீவனுங்கிறவன் கிஞ்சித்ஞா, அவனுக்கு குறைச்சலா விஷயம்தான் தெரியும். ஞானம்ங்கிற முழுமையான ஞானம் அதுதான் சமக்ரஸ்யன்னு அதில் போடுறார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஒருத்தன்ட்டே இருக்குங்கிறது இல்லையே. BMW இருக்குன்னு டெஸ்லா இல்லை, டெஸ்லா இருக்குன்னு இது இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்க்குறா. ஸோ நம்ம ஐஸ்வர்யம்னு எடுத்துட்டா கூட, வெல்த் ஆஸ் இன் பொசிஷன்ஸ்னு எடுத்துட்டா கூட எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா பகவான் இடத்துல தானே இருக்குது. வீரியம்ங்கிறச்சு பிரேவரி இன் சர்டன் திங்ஸ் நமக்கு இருக்கும், இன் சர்டன் திங்ஸ் வி மே நாட் ஹேவ் தட் கரேஜ். அப்போது இந்த 6 குவாலிட்டிஸும் முழுமையாக எப்பொழுதுமே யாரிடத்துல இருக்கோ அவன்தான் பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயः ஞான வைராக்கியோஹோ சைவ ஷண்ணாம் பக இதி ஈரணா. அப்போ ஜீவன் எப்படி பகஹீனஹா, அந்த பகங்கிறது அவனுக்கு கிடையாது. திரியதீஷகான் இருக்கு அடுத்த பதம். துவம் தூ திரயாணாம் குணானாம் அதீஷா சஹா தூ பரதந்திரஹாங்கிற திரியதீஷ. இந்த ஆம்னிசியன்ட்ங்கிற வேர்டு வந்து அந்த கான்செப்ட் யூஸ்ட் ஹியர். ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட் எல்லாத்தையும் இந்த பகங்கிற 6 குவாலிட்டிஸும் வரணும். வெறும் ஆம்னிஷியன்ட்டை மாத்திரம் நம்ம சொல்ல முடியாது, அது விபுத்தால வந்துருத்து. இந்த இடத்துல எவர் அவேக்கண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துருத்து. ஸோ இங்கே வந்து ஆல் ஆஃப் தோஸ் 6 குவாலிட்டிஸ். ஆமாம், ஆம்னிஷியன்ட் வரணும். எஸ், அதுதான் அர்த்தம். திரயாணாம் குணானாம் அதீஷா, மாயா அவர் வசத்தில் இருக்குது. பகவானுடைய வசத்தில் மாயையே வச்சுட்டு இருக்கார். வேணுங்கிறச்சு அதை வச்சுட்டு அவர் விளையாடுவார். நமக்கு அதெல்லாம் இல்லை. அவர் எப்போ தீர்மானம் பண்ணுறாரோ அது நமக்கு விலகும். அந்த மாயைக்கு உட்பட்டு அந்த மாயையினுடைய வசத்தில் நம்ம உழண்டுருக்கோம் உலகத்தில். அதனால் ஜீவன்கள் எப்படி திரியதீஷா இல்லை, பரவசா, திரயாணாம் பரவசா. ஸோ அந்த 3 குணங்களுக்கு ஒரு ஒரு உட்பட்டவனாக இருக்கான் ஜீவன். வேற ஈஸ்வரன் அதை கையில் வச்சுட்டு சுதந்திரனாக இருக்கார் ஈஸ்வரன். ஸோ அதீஷா 3 குணங்களுக்கு ஈசனாக இருப்பவர். யத் புத்தி அவஸ்திதிம் அகண்டிதயா ஸ்வதிருஷ்டியா திரஷ்டா ஸ்திதௌ அதிமகா வத்திரிக்தா ஆசே. இத்தனை குணங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால நித்திய முக்தா பரிசுத்தா விபுத்தா ஆத்மா கூட்டஸ்தா ஆதிபுருஷா பகவான் திரதீஷா, இத்தனையாகவும் நீங்கள் இருக்கிறதுனால யத் புத்தியா யதா எந்த காரணத்தினால புத்தி அவஸ்திதிம் புத்தேகே தாம் தாம் அவஸ்தாம் அகண்டிதயா ஸ்வதிருஷ்டியா சிச்சக்தியா திரஷ்டா பஷ்யசி. நீங்கள் வந்து அந்தந்த புத்தியினுடைய ஒவ்வொரு அவஸ்தையையும் இங்கே தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்படி வித்தியாசம்ங்கிறார். ஜீவனும் வந்து ஜென்மா எடுக்கிற மாதிரி இருக்கார், விளையாடுற மாதிரி இருக்கார், கொல்ற மாதிரி இருக்காரே, அவருக்கு என்ன கர்மா வராதான்னு கேட்போமே. அதுக்கு சொல்கிறார் எத்யது யதா எது, ஏனென்றால் அந்த புத்தியினுடைய அவஸ்திதின்னு நிலைமை, புத்தியில் ஏற்படுற ஒவ்வொரு தாட்ஸு ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் தட் மைண்டை வந்து பகவான் தன் திருஷ்டியினால் அகண்டிதையா திருஷ்டியா, அது சிச்சக்தி, அவர் வந்து சாட்சிபூதமாக இருந்துட்டு அந்த புத்தியில் ஓடக்கூடிய ஓட்டங்களை அப்படியே பார்த்துட்டு வர்றார். he acts as a mere witness there. அவ்வளோதான். அதுதான் அகண்டிதையா. எந்த ஒரு இதுவே ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம வந்து புத்தியினுடைய தாட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் அந்த தாட்டை பிடிச்சுண்டு தொடர்ச்சியாக நம்ம இன்னொன்று தாட்டு போயிட்டே இருக்கும். ஏதோ யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் யுவர் தாட்ஸ்னு நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து என்றைக்குமே புத்தியில் வரக்கூடியது அது மாட்டுக்கு போகிறதுங்கிற நிலைமையில் நம்மளால் சாட்சியாக இருக்கவே முடியாது. ஒரு தாட்டிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு தாட்டு வரும். இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து கார்த்தால வந்து குக்கர் வச்சேன், அதுலேருந்து உடனே அரிசி வாங்கணும், அடுத்தது காஸ்கோ போனால் என்ன வாங்கலாம், இதெல்லாம் நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒன் ஆஃப்டர் தி அதர் ஸ்ரிங்கலா மாதிரி நமக்கு கோத்துண்டே போகும். அது பகவானுக்கு கிடையாது. அவர் மாட்டுக்கு he will be just a mere observer. He will not keep linking one thought after the other. போட்டுண்டே இருக்க மாட்டார். அதுதான் எது, ஏனென்றால் புத்தி அவஸ்திதிம் தன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அந்தந்த நிலைமை, தாம் தாம் அவஸ்தாம் அந்தந்த நிலைமையை அகண்டிதையா விதவுட் எனி obstruction, that is without any connecting to another thing or without anybody coming into it also, அந்த மாதிரி ஒரு அன்அப்ஸ்ட்ரக்டட் ஸ்வதிருஷ்டியா சிச்சக்தியினால திரஷ்டா பார்க்கிறார். ஸ்திதௌ அதிமகா வத்திரிக்தா அசி அத்தா ஆகையினால் இந்த மாதிரி புத்தி அவஸ்திதிம் இருக்கிறதுனால ஸ்திதௌ பாலனே அதிமகா யஜ்ஞ அதிஷ்டாதா ஸ்ரீ விஷ்ணு துவம் வத்திரிக்தா ஆசே, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறார். இந்த ஸ்திதி காலத்தில் யஜ்ஞ புருஷனாக இருந்துண்டு அதிமகா யாகத்தில் இருந்துண்டு அப்படின்னா யாகத்துக்கு அதிஷ்டான பூதமாக இருந்துண்டு, யாகத்தில் ஒவ்வொரு பார்ட்ஸும் அவன்தான். நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமாக்கள் எல்லாத்தையும் இங்கே எடுத்துக்கணும்.
அதிமகஹான்னு சொன்னாலே. அப்போ யஜ்ஞஸ்வரூபமும் அவன், யஜ்ஞ யஜமானனும் அவன், அந்த ஹோதா உத்காத்தா எல்லாரும் அவன், அதில் பண்ணக்கூடிய ஹோமங்களும் அவன், ஹவிஸும் அவன்தான், யஜ்ஞ ரூபமும் அவன்தான், அதில் யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்களும் அவன்தான், யஜ்ஞ புக்கும் அவன்தான். தேவதா ஸ்வரூபமாக இருந்துட்டு அனுபவிக்கக்கூடியவனும் விஷ்ணு. அப்படி ஸ்திதி ரூபத்தில், ஸ்திதி காலத்தில் இத்தனை ரூபங்களை எடுத்து பரிபாலிக்கிறான் இந்த உலகத்தை. ஆகையினால பகவான் என்ன ஜன்மத்தை எடுத்தார் போல் விளையாடுகிறான். வேற உண்மையாக அவன் ஜன்மாங்கிறது கிடையாது, அவதாரம் தான் அது பகவான். ஸோ வத்திரிக்தா ஆசே, நீ தனித்து நிற்கிறாய், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறாய். त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यदीशः यद्बुद्धि अवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितौ अधिमखः व्यतिरिक्तः आस्ये यस्मिन् विरुद्धगतयः हि आनिशं पतन्ति वित्यादयो विविधशक्तयः आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवम् एकं अनंतम आद्यम आनंदमात्रम अविकारम अहम प्रपद्ये. शरणागति इंगे तम्मेव ब्रह्मरूपेण ज्ञातं नमस्करोति. ब्रह्म रूपமாக அறிந்து கொண்டு, இங்கேயும் இன்டெலெக்சுவலாக புரிஞ்சுன்னு இருக்கான் குழந்தைன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை தெரியலங்கிறா. எந்த வார்த்தையை வச்சு வர்ணிக்க முடியுமோ ஏதோ ஓரளவுக்கு வார்த்தைகளை வைத்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை வர்ணிச்சிருக்கான் துருவன். யஸ்மின்னு எந்த பகவானிடத்தில் விவித சக்தையா பலவிதமான சக்திகள், வித்யாதயா பலவிதமான வித்தை முதலியோர்கள், 14 சதுர்தச வித்யாங்கிறோம், 14 வித்தைகள், ஆனுபூர்வியாத்து தொடர்ச்சியாக, விருத்த கதையா விருத்தமான கதியை கொண்டவர்கள். ஸோ இந்த விருத்த கதிங்கிறச்சு அதனுடைய போக்கு, அதனுடைய ஒரு மெத்தடாலஜி எல்லாமே டிஃப்ரெண்ட் தானே, எபிஸ்டமாலஜி எல்லாமே டிஃப்ரெண்ட். நம்ம மார்க்கங்கள்னு எடுத்துட்டோம்னா ஐதர் பகவானை அடையக்கூடிய மார்க்கங்களில் ஷண்மத ஸ்தாபனம் எதுக்கு ஆச்சாரியால் பண்ணார்? ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுட்டு அந்த தெய்வத்தை வழிபடும் முறைகள் வெவ்வேறு, அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி லிட்ரேச்சர் வேற, வித்யா வேற. ஸோ விருத்த கதை அந்த விவித சக்தி. ஸோ ஈஸ்வரன் வந்து பலவிதமான சக்திகளை வெளிப்படுத்துகின்ற மாதிரி பலவித உருவங்களை எடுத்துட்டு இருக்கான். சிவன், விஷ்ணு, சக்தி, முருகன், பிள்ளையார், சூரியன் அப்படின்னுட்டு உங்களுக்கு 6 விதமான சக்திகளுடன் கூடினவனாக இருக்கான். ஸோ விவித சக்தியா, அந்த விவித சக்திகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய வித்யாதயா வித்தை முதலியவைகள். அந்த வித்தியைகள்னு என்ன? லிட்ரேச்சர். ஒவ்வொரு வழிமுறைக்கு வந்து நமக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வித்தைகள் இருக்குமோ இல்லையோ, பிரம்ம வித்யா, இந்த வித்யா, சாண்டில்ய வித்யா, அதெல்லாம் உபாசனா முறைகளுக்கு உண்டான வித்தைகளை சொல்கிறார். அந்த பல பல வித்தைகள் இருக்கே, அவைகளும் வித்யாதயா. மேலும் விருத்த கதையா, விருத்தன்னு ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாதைகளை அமைத்து இருக்கக்கூடியவைகளாகவும் இருக்குது அந்த வித்தைகள். ஸோ தட் விச் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் டு அச்சீவ். இப்போது உபாசனா மார்க்கத்திலேயே இந்த சக்தி உபாசனை வேறு விதமாக இருக்கும், இந்த உபாசனை வேறு விதமாக இருக்கும். அப்படி பரஸ்பரம் விருத்தமான ஒரு ஸ்வபாவத்தை கொண்டதாக இருக்கும். இல்லை வித்யா, அவித்யா, சிருஷ்டி, சம்ஹாரம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வர்ணிப்பான் இல்லையா? இப்போ பாகவதத்தை எடுத்துட்டோம்னா விஷ்ணு தான் வந்து பரமாத்மாவாக வச்சுண்டு, அந்த விஷ்ணுனுடைய நாபிகமலத்திலேருந்து பிரம்மா ஏற்பட்டு பிரம்மாவனிடத்துல இருந்து சிருஷ்டி ஏற்படுறதுன்னுட்டு ஒரு கிரமத்தை சொல்கிறோமா இல்லையா? அது அந்தந்த சக்தியை ஆதாரமாக வைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கும், விஷ்ணுவை அண்டி இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிற மார்க்கம்னு எடுத்துக்கிறோம். அதே சிவபுராணத்தில் எடுத்துட்டோம்னா சிவனை ஆதிபரம்பொருளாக வச்சுண்டு எப்படி அவர் ஆதிபரம்பொருள்னுட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அவரை வந்து ஒத்துண்டான்னு சொல்லி அங்கே இருந்து ஆரம்பிப்பா. தேவி பாகவதத்தில் பார்த்தோம்னா சக்தியை வந்து பரம்பொருளாக வச்சு அந்த சக்திகிட்ட வந்து போய் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒரு போட் எடுத்துட்டு அந்த ஸ்ரீபுரத்துக்கு போய் அம்பாளை கேட்குற மாதிரி வர்ணிப்பா. இது ஒவ்வொரு கதியை வர்ணிக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து அனுபூர்வியாது ஒன்றன் பின் ஒன்றாக பதந்தி அப்படின்னா எதில் இருக்கின்றனவோ இது எல்லாமே ஒரு பரம்பொருள்ல தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விவரணம் பண்ற இந்த எக்ஸ்பேன்ஷன் இஸ் பிரசன்ட் இன் ஒன் பீஜம் தானே.
எப்படி ஒரு பெரிய தரு எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா இத்தினூண்டுக்கும் ஒரு சீடை காமிக்கிறோமே, அந்த மாதிரி இந்த பற்பல கதிகளை கொண்ட வித்தியைகள் எல்லாமே ஆனுபூர்வியாது அனிஷம் யஸ்மின் பதந்தி. பதந்திங்கிறதுக்கு அகஸ்மாத் உத்பவந்திங்கிறார். ஒரு பிரியாம்பிளே இல்லாத திடீர்னு இவைகளெல்லாம் உற்பத்தி ஆகின்றன. இல்லை இந்த மார்க்கம்தான் வசதிங்கிற. இப்போ இன்னைக்கு இருக்கிற மார்க்கங்கள் பார்த்தோம்னா இன்னும் ஏராளமான மார்க்கங்கள் நம்ம பார்க்குறோம், வழிமுறைகள். இதெல்லாமே எந்த இடத்துல உற்பத்தி ஆகின்றனவோ அல்லது எந்த இடத்துல இருக்கின்றனவோ அதுதான் தத்து பிரம்ம அப்படின்னு போய் கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு பரம்பொருள் தான் பிரம்மம். விஸ்வபவம், விஸ்வபவம் விஸ்வஸ்ய பவஹா யஸ்மாத், இந்த உலகத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கு. பவஹா ஜன்ம, இவ்வுலகத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கு. அல்லது யஸ்மாத், எந்த இடத்திலிருந்து இந்த விஸ்வம் வருதோ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக இருக்கு. ஏகம், அது ஒன்றுதான். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. ஏன்னா விஸ்வபவம்ங்கிறச்ச எதோ வாயுமானி பூதானி ஜாதி, இதெல்லாம் நம்ம முதலியே சொன்னோமா இல்லையா, அந்த வேதமயேன கம்புனான்னு. அதனால் ரொம்ப காடமான அர்த்தம் இதிலெல்லாம். உபனிஷத் வாக்கியங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம உபனிஷத் வாக்கியம் எடுக்கலாம். விஸ்வபவம்ங்கிறச்சு எதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற அதை நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்குது விஸ்வபவம்ங்கிறது. தத் பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ, தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மங்கிறார். இல்லை ஏகம்ங்கிறச்சு ஏகமேவ அத்விதீயம் பிரம்மங்கிறோம். அனந்தம், ஏராளமான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறோம். அதுக்கப்புறம் ஆத்தியம், இதுதான் முதன்முறையாக இருக்கக்கூடியது. அப்போது எதிலிருந்து எல்லாமே வருகிறது. சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத்துங்கிறோம். ஆனந்த மாத்திரம், ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத்துங்கிறோம் இல்லையா. ஆனந்தம் மயமாக இருக்கக்கூடியது. அவிகாரம், எதற்கு ஒரு விகாரமே இல்லையோ. ஏன்னா விகாரங்கள் எல்லாம் எதனுடையது, மாயாசக்தியினுடையது தானே விகாரங்கள் எல்லாமே. அவிகாரி அப்படின்னு பிரம்மத்தை சொல்கிறோம் நம்ம. அந்த அவிகாரம் அகம் பிரபத்தியே, அந்த பகவானை நான் சரணடைகிறேன். முந்தினத்துக்கும் இருக்குது. இப்போ விருத்த கதையா வித்யாதயா விவித சக்தையாங்கிறோமே. பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே. ஸ்வேதாஸ்வத, அது துர்கா பஞ்சரத்னத்தில் வரும். ஸ்வேதாஸ்வ வாக்கியோதித தேவி துர்கேன்னுட்டு அம்பாளை சொல்கிறது. அதில் ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் சொல்கிற வாக்கியம் அதே தான். பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான வலக்கிரியாச்சன்னு வரும். அதை தான் பெரிவா அப்படியே அந்த பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வேதாஸ்வ வாக்கியோதித தேவி துர்கேன்னுட்டு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் சொல்லியிருக்கிற வாக்கியம் அது துர்காதேவியை தான் சொல்கிறதுன்னு பெரிவா அதில் கம்போஸ் பண்ணியிருக்கா துர்கா பஞ்சரத்னத்தில். அது இந்த விருத்த கதையா விவித சக்தையா இதெல்லாம் அந்த மாயையினுடைய பகவானுடைய ஒரு சக்தி ரூபமாக எங்கே தோற்றம் அளித்து அப்படியே பதந்தி விழுந்து மறைகின்றனவோ அந்த பிரம்மம் இது ஜானி. ஸோ யஸ்மின் விருத்த கதையோஹி அனிஷம் பதந்தி வித்யாதயோ விவித சக்தையா ஆனுபூர்வியாது தத் பிரம்ம விஸ்வபவம் ஏகம் அனந்தம் ஆத்யம் ஆனந்தமாத்திரம் அவிகாரம் அகம் பிரபத்யே. சத்யாசிஷோ ஹி பகவன்ஸ்தவ பாத பத்மம் ஆஷீஹி ததா அனுபஜதா புருஷார்த்தமூர்த்தேஹ அப்யேவம் ஆர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஷ்ரா இவ வத்சகம் அனுக்ரஹகாதரோ அஸ்மான். சகாம பஜனாதபி மோக்ஷம் ஆசாசானஹ ஆஹ. துருவன் ஒரு ஆசையோடு தானே இங்கே பண்ணுறார். ஏதோ ஒரு கோலை மனசில் வச்சுட்டு தானே சகாமமாக தானே இந்த தபஸில் இறங்கியிருக்கான் துருவன். சகாம பஜனாதபி, காமத்தோடு நம்ம விரும்பி அவனை பஜித்தா கூட மோட்சம் தானாக வந்துருங்கிறார். மோக்ஷம் ஆசாசானஹா, மோட்சத்தை விரும்புகிறானோன்னு சொல்லி புருஷார்த்தத்தினுடைய வசத்தியாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துருவானாம் பகவான். ஏன்னா அனுக்கிரக காத்தரகாங்கிறார். அனுக்கிரக காத்தரா, அனுக்கிரகம் செய்வதற்கு பகவான் காத்துன்னு இருக்கான். காத்தரகான காத்துன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. காத்தரகானா ஹீ இஸ் லிட்ரல் மீனிங் அதை கவர்டுன்னு சொல்லுவான். அதாவது ஒரு இழகின மனசுங்கிற அர்த்தம் அந்த இடத்துல.
அதை வந்து காத்தரக கோழைங்கிற அர்த்தத்தில் சொல்லக்கூடாது. அனுக்கிரக தாட்சிணிய குணம்னு சொல்லலை, அது பார்த்த மாத்திரத்தில் ஐ கேனாட் ரெஃப்யூஸுங்கிறோமே, அதுதான் அது காத்தரகாங்கிறது. அனுக்கிரக விஷயத்தில் காத்தரகா தைரியமாக அதெல்லாம் நான் வந்து அனுக்கிரகம் பண்ண மாட்டேன்னு பகவான் ஒரு நாளும் உட்கார போகிறதில்ல. நம்ம விரும்பி கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அனுகிரகம் தானாக வந்து கொட்டும் நமக்கு. எது போலன்னா வாஷ்ரா இவ வத்சகம்ங்கிற, வாஷ்ரானா ஒரு பெண் பசுமாடு இருக்கே, அந்த பசுமாடு வந்து வத்சம் குழந்தைக்கு எப்படி க்ஷீரம் பாயயதி பாலை வந்து சுரக்குமோ அதுபோல் பகவான் வந்து காத்துன்னு இருக்கான் கொடுக்கறதுக்கு. நீ ஒரு ஸ்டெப்பு எடுக்க வேண்டிதான், அவன் 99 ஸ்டெப் எடுத்து உனக்கு கொடுத்துருவான், கவலைப்படாதங்கிறார். விருக்காதிபியா ரக்ஷதி. அங்கே வந்து இப்போ நாய் இல்லை இப்போ புலி கரடி ஏதாவது வந்ததுன்னா அதுட்டேந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியை எப்படி அந்த அம்மா பசுமாடு வந்து ரட்சிக்குமோ அதுபோல் வந்து ரட்சிக்கிறாராம் பகவான் நம்மள. அனுகிரகே ஹித ஆச்சரணே காதரஹானா பரவசகான்னு விடுறார். he is not bound by it. பக்தி வசஹா சஹா. நீ அஹைதுக்கி பக்தி பண்ணேன்னா பகவான் அந்த பக்திக்கு கட்டுண்டவனாக அங்கேயே நிற்கிறாங்கிறார். எப்படி மகாத்மியத்தில் வந்து சொன்னார், அப்படியே கட்டுண்டவனாக அங்கே நிற்கிறான் பகவான்னு சொல்கிறான். அதுபோல் இங்கே அனுகிரக காத்தரகாங்கிறச்சு அந்த அனுகிரகத்தை செய்வதற்கு அவன் பரவசன், பக்தி பரவசன். சத்ய ஆசிஷா, அது சத்யா ஆசிஷா. ஹி பகவன் தவ பாதபத்மம் ஆஷீஹி ததா அனுபஜதா புருஷார்த்தமூர்த்தேஹ. ஹே பகவன் புருஷார்த்தமூர்த்தேஹ தவ பாதபத்மம் அனுபஜதா ஆஷீஹி சத்யா ஆஷிஷா. இது வந்து கொஞ்சம் அன்வயம் எப்படின்னா, புருஷார்த்த மூர்த்தேகே முதல்ல பகவானை எப்படி சொல்கிறோம், புருஷார்த்தத்தினுடைய மூர்த்தியாக இருக்கக்கூடியவன். புருஷார்த்தகான பரமானந்தகான்னுட்டார். 4 புருஷார்த்தங்களை நம்ம எதுக்காக ப்ரிசீவ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து கோல்ஸ் ஆஃப் லைஃப்னு எடுக்கிறச்சே தர்ம அர்த்த காம மோக்ஷம்ங்கிறோம். இதில் வந்து ஆனந்தத்துக்காக தானே இந்த புருஷார்த்தங்களை நம்ம வந்து பர்சியூ பண்ணுறது. அந்த புருஷார்த்தங்களினுடைய மூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடியது பகவான். அப்போது ஆனந்தத்திற்காக நம்ம பர்சியூ பண்ணுறச்சே பகவானே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கான்னா இந்த புருஷார்த்தங்கள் ரூபமாக தானே பகவானும் இருக்கான். அவன் புருஷார்த்த மூர்த்தேகே தவ பாதபத்மம், உன்னுடைய பாதபத்மம் உன்னுடைய திருவடி தான். ஆஷிஷா அபி, ஆஷிஷா அபேக்ஷயா சத்யா ஆஷீஹி. இந்த சத்யாங்கிறது இந்த ஆஷீஹிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த ஆஷிஷகாங்கிறது 5வது விபக்தியில் இருக்குது. அப்போது ஆசீர்வாதங்களை காட்டிலும் உன்னுடைய திருவடிங்கிறது தான் பரமார்த்த பலமாக இருக்குது. அதுதான் சத்யா ஆஷீஹி அப்படிங்கிற ராஜ்யாதேஹே சகாஷாத்துங்கிறச்சே ராஜ்யத்தை காட்டிலும் அபேக்ஷையான்னு எடுத்துக்கணும். இங்கே இதெல்லாம் காட்டிலும் தவ பாதபத்மம் உன்னுடைய திருவடி தான். அனுபஜதா, அந்த திருவடியை தொடர்ந்து பஜிப்பவர்களுக்கு உன்னுடைய திருவடியே சத்யா ஆஷிஷா ஆஷீஹி பவதி. சத்யா உண்மையாக இருக்கும், ஆஷீஹி ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னாலே பரமார்த்த பலம்ங்கிற அல்டிமேட் ரிசல்ட் தட் வி நீட் இன் லைஃப், அது நிச்சயமாக கிடைப்பதுங்கிறது உன்னுடைய திருவடி தாமரை தான். அந்த உன்னுடைய திருவடி தாமரையை பஜிப்பவர்களுக்கு, அந்த பஜிப்பவர்கள் எப்படி பஜிக்கணும்னா கேன பிரகாரேன, அதுக்கு சொல்கிறார் துவம்யேவ புருஷார்த்தா இதி ஏவம் நிஷ்காமதையா அனுபஜதா. எவன் ஒருவன் உன்னுடைய நீதான் பரமபுருஷார்த்தம் மோக்ஷஸ்வரூபம், இவ்வுலகத்தினுடைய கோல்னு எடுத்துட்டாலே எனக்கு வந்து இந்த சிற்றின்பங்கள் கிடையாது, அந்த பேரின்பமான பரம்பொருள் தான் கோல்னு நம்ம நினைச்சுண்டு நிஷ்காமமாக மற்றது எதுவுமே வேண்டாம் எனக்கு பகவான் மாத்திரம் போறூன்னு நினைச்சுண்டு பஜிப்பவனுக்கு உன்னுடைய திருவடி தாமரை தான் தவ பாதபத்மம் புருஷார்த்தமூர்த்தேகே தவ பாதபத்மம் ஏவ ஆஷிஷா அப்பே சத்யா ஆஷீஹி. சத்யாத் சத்தியம் ரிதாத் திருத்தியம்னுட்டு இந்த உபனிஷத் வாக்கியத்தில் உண்டு. சத்யாத்து சத்தியம்ங்கிறச்சு சத்தியத்தை காட்டிலும் சத்தியமாக இருக்கிற ஒரு பரம்பொருள்னு சொல்கிறச்சு எப்படி அது ஒட்டி வரும்? சத்தியம்னாலே சத்தியம் தானே.
தேர் cannot be a more truer அப்படின்னு அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம மோர் ட்ரூங்கிறது உண்டோ? ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தானே. தேர் கேன் பி ஒன்லி டூ ஸ்டேட்ஸ் ஃபார் சம்திங். அந்த சத்தியாதபி சத்தியம்ங்கிறச்சே வந்து சொல்கிறச்சே நம்ம உண்மைன்னு நினச்சிண்டு பழகிறது வந்து வியாபகாரிக சத்தியம். அந்த வியாபகாரிக சத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள்னு சொல்கிறோம். அவனுடைய திருவடித்தாமரை தான் இங்கே சத்யா ஆஷிஹி ஆஷிஷா அப்படி சத்யா ஆஷிஹிங்கிறச்சு. நம்ம உலக விஷயமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்காக அதுதான் பகவான் கொடுக்குற ஆசீர்வாதம்னு நினச்சிட்டு நம்ம போனோம்னா அந்த ஆசீர்வாதங்களை விட அந்த அனுகிரகங்களை காட்டிலும் திருவடித்தாமரை தான் பரம சத்தியமான நிச்சிதமான இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிட் அனுகிரகம். புரியுதா? சத்யா ஆஷிஷா ஹி பகவன் தவ பாத பத்மம் ஆஷீஹி ததா அனுபஜதா புருஷார்த்தமூர்த்தேஹே. இப்போ அப்யேவம் ஆர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரா இவ யத்யபி ஏவம் அபி அபி ஏவம் இவ்வாறு இருந்த பொழுதிலும் ஏவம் அபி இந்த மாதிரி இருந்தால் கூட, அதாவது நிஷ்காமமாக நம்ம வந்து அவனை வணங்கினோம்னா அவன் திருவடியை பிடிச்சுட்டோம்னா மோட்சம் கிடைக்கும், எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அபி ஏவம் ஆரியங்கரிச்சு இப்போ எல்லாரை காட்டிலும் ஒரு வசதியாக இருக்கக்கூடியவன் எடுத்துக்கிறது. சிரேஷ்டா இத்தியர்த்தா. இந்த இடத்துல பகவான் தீனானு பரிபாதி அஸ்மான் தீனான் அஸ்மான் ரொம்ப ஒரு வருத்தக்க நிலைமையில் இருக்கக்கூடிய எங்களை அனுகிரகாதரஹா பகவான் ஹிதத்தை செய்வதற்காக பரவசப்பட்டு பக்தி வசப்பட்டு இருக்கக்கூடிய பகவானானவன் வாஸ்ரா வத்சகம் இவ ஒரு பசுமாடு எப்படி தன்னுடைய கண்ணுக்குட்டியை காப்பாற்றுமோ அதுபோல அஸ்மான் தீனானு எங்களை பரிபாத்தி காப்பாற்றுகிறான். அந்த இடத்துல தீனாங்கிறதுக்கு காமானன்னு சொல்கிறார். காமத்தோடு உன்னை வந்து வணங்கினா கூட நீ எங்களையும் நீ காப்பாற்றுறியோ இல்லையோ. தன்னை பிரித்து சொல்லிக்கிறார் துருவன் இந்த இடத்துல. எவர்கள் வந்து நிஷ்காமமாக புருஷார்த்த மூர்த்தின்னு சொல்லிட்டு மனசில் நீ உண்டிதான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு நீ மோட்சத்தை கொடுக்குற, அதுதான் சத்யா ஆசிஷாலாம் இருந்துட்டு போட்டோம், எங்களையும் நீ காப்பாற்றுற அப்படிங்கிறார். அஸ்மான் தீனானவி தீனானுங்கிறச்சே சகாமமாக எனக்கு வந்து உத்கிருஷ்டமான ஒரு பதம் வேணும்னு தானே உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். அப்படிப்பட்ட எங்களையும் பகவான் பவான் பரிபாத்தி நீ இந்த சம்சார பயாத்து ரக்ஷதி இந்த சம்சார பயத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றுகிறாய் அப்படின்னு சொல்லி. தீனர்கள் பார்த்தோம். தீனர்கள் பாவப்பட்டவான்னு அர்த்தம். ஏன் பாவப்பட்டவான்னு கேட்கிறார். அது காமத்தோட இருக்கிறவர்கள்ங்கிறதுனால பாவப்பட்டவருங்களா? மோட்சத்தை விரும்புறவாள ஒரு செட்டு மேல வச்சுட்டோ ஒரு படி மேல வச்சுட்டோ இந்த காமத்தோட விரும்பி பகவான்கிட்ட போய் அதுதான் சொன்னாரோ இல்லையோ, குணபோப போக்கியம்னு சொன்னாரா இல்லையா? இந்த சவத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய விஷயத்த போய் நம்ம காமதேனுகிட்ட கேட்போமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக தன்னை தீனன்னு சொல்லிக்கிறார். அதான். ஸோ இதோட வந்து துருவனுடைய ஸ்துதி முடியறது. மைத்ரேய உவாச்ச அத அபிஷ்டுதா ஏவம் வை சத் சங்கல்பேன தீமதா பிருத்யானுரக்தா பகவான் பிரதிநந்திய இதம் அப்ரவீத். இவ்வாறு உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே பிரதிஜை பண்ணுறார் பகவான். மைத்ரேய உவாச்ச மைத்ரேயர் சொல்கிறது என்ன? அத இவ்வாறு ஏவம் பிறகு ஏவம் அபிஷ்டுதா இவ்வாறு போற்றப்பட்டவரான பகவான் சத்சங்கல்பேன தீமதா ஏவம் அபிஷ்டுதா சத்தியசங்கல்பனாக இருக்கக்கூடிய அவன் செய்திருக்கக்கூடிய அந்த சங்கல்பம் வந்து ஒரு சத்திய சங்கல்பமாக இருக்கு. அந்த சங்கல்பத்துடன் கூடின ஒரு புத்தியை கொண்டவன். வாட் எவர் ஹி வாண்டட் டு அச்சீவ் ஹி அச்சீவ்டு தானே. அதை வந்து மனசுல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சங்கல்பத்தோட செயல்படுகின்ற அந்த துருவனால் இவ்வாறு ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவரான பகவான் பிருத்ய அனுரக்தா தன்னை அண்டி இருக்கக்கூடிய அந்த துருவனிடத்தில் ஆசை கொண்டவராக பிரதிநந்திய அதை வந்து ஒத்துண்டு, அதாவது அதை அக்னாலேஜ் பண்ணிண்டு இதம் அப்ரவீத்து மேலே பகவான் சொல்கிறார். இதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.